இந்த மாதிரி வீட்டில் சும்மா இருக்கும்போது கேர்ள்ஸ்லாம் ட்ரை பண்ணி அப்படியே சூப்பராக வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணலாம் இல்லையா? அப்போ ஒயிட் ஹேர் இருந்ததுன்னா கொஞ்சம் மறைச்சு தெரியாத மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. ஹே காய்ஸ், வெல்கம் டு மினிட்ஸ் வித் மஹி. ஸோ இது மினிட்ஸ் வித் மஹின்னு சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா நான் இந்த சேனலில் வீடியோ போட்டு உங்களெல்லாம் வெல்கம் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ரொம்ப வந்து கொஞ்சம் ஒர்க்கில் பிஸி ஆகிட்டேன். ஆல்சோ இன்னொரு சேனல் இருக்குது, ஆடி அண்ட் மஹின்னு சொல்லிட்டு விளாகிங் சேனல். ஸோ அந்த சேனல்லேருந்தும் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இந்த சேனலுக்கு வந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரையும் வந்து நான் வந்து வெல்கம் பண்ணுறேன். அண்ட் நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க என்னோடய வீடியோஸ்க்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அதனால் நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் வந்து என்னோடய சேனல்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம், வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். இப்படி தான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லுவேன், ஆனால் கண்டினியூ பண்ண மாட்டேன். ஸோ அதில் ஃப்ரீயாக விட்டுடலாம். ஆனால் அதனால் இந்த வீடியோவில் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். இனிமேல் எப்படி வீடியோஸ் போட போகிறேன் என்னங்கிறத வந்து ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பண்ணணும்னு நான் ஒரு பிளான் பண்ணி வந்திருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். நான் இந்த சேனலில் 2 இயர்ஸாக வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ பழைய வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் இப்போ பப்பரப்பான்னு தான் இருப்பேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹேர் ஸ்டைலை நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். நம்ம நிறையா வந்து மூவிஸ்லலாம் பார்த்துருப்போம். நம்ம நயன்தாரா ஹேர் ஸ்டைல் பார்த்துருப்போம், ஹன்சிகா ஹேர் ஸ்டைல் பார்த்துருப்போம். இங்கே மட்டும் அப்படியே இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் இருக்கும், வேவியாக இருக்கும், ஸ்டைலிஷாக வருவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கும் ஏன் நம்ம ஹேருக்கு ட்ரை பண்ணக்கூடாது, இந்த மாதிரி கேர்ள்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வந்துச்சு. நான் வந்து ஸ்ட்ரெயிட்னர் யூஸ் பண்ணி தான் வந்து கேர்ள்ஸ்லாம் பண்ண முடியும், வேவி ஹேர் ஸ்டைல்லாம் வந்து அதை வச்சு தான் பண்ண முடியும் நம்பி ஸ்ட்ரெயிட்னர்லாம் வாங்கினேன். பட் அது எனக்கு யூஸ் ஆகலை. ஸோ அது இல்லாமே நம்ம ஹேருக்கு வந்து சூப்பராக கேர்ள்ஸ் கொண்டு வர முடியும். அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் மெத்தடில் தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு ஒன்றுமே தேவையில்லைங்க. இந்த மாதிரி ஒரு 4 பின்னு, ஒரு 5 பின்னு வச்சுக்கோங்க. ஹேர் பின் வச்சுக்கோங்க. அண்டு நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தலையில் பேண்டு போட்டிருக்கேன், ஒரு பேண்டு வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பவுலில் இந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. இதோ கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு நம்ம ஒரு போனி டெயில் போட்டுக்கணும். ஒரு ஹை போனி போட்டுட்டு அதுலேருந்து தான் நம்ம கேர்ள்ஸ் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து போனி டெயில் போட்டுக்கலாம். என்னோடய ஹேரே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கேர்லி ஹேர் தான், ரொம்ப கேர்ள்ஸ் இருக்கும். ஸோ அதுலேயும் நம்ம நயன்தாரா அளவுக்கு எப்படி ஸ்டைல் பண்ணலாம், இந்த ஹேரை வச்சுட்டு எப்படி ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நானே ட்ரை பண்ண போகிறேன். அதனால் நல்ல ஹேர், ஸ்ட்ரெயிட் ஹேரு, ரொம்ப அழகான ஹேர்லாம் இருக்குது அப்படின்னா நீங்களும் தாராளமாக ட்ரை பண்ணலாம். நானே இந்த ஹேருக்கு ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக வரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹை போனி போட்டுக்கோங்க. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ வந்து இதை நம்ம கேர்ள்ஸ் பண்ணிக்க போகிறோம். செக்ஷனாக பிரிச்சுட்டு நம்ம வந்து கேர்ள்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த போனிடைலேருந்து கொஞ்சமாக ஒவ்வொரு செக்ஷனாக முடியை எடுத்து நம்ம கேர்ள்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஸோ இதில் வந்து ஒரு பவுலில் வாட்டர் காமிச்சேன் இல்லையா, ஸோ அதை வந்து லைட்டாக தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு வாட்டர் வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. You got it from... Okay. That you got it from Mahi, sir. That way. Mahi. Yeah. Okay. This we send to all customers. So I will agree, sir. You just send a reply to that mail saying that these points are not accepted. I will confirm with you.
இந்த மாதிரி கேர்ள்ஸ் பண்ணி பின் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ்க்கு இப்படியே விட்டுறணும். 22 உங்களுக்கு டைம் இருந்தால் ½ அன் ஹவர் 1 ஹவர் கூட வச்சு பாருங்கள், நல்லா வரும். இன்னும் கேர்ள்ஸ் வந்து இன்னும் லாங் லாஸ்டிங்காக ஒரு 2 டேஸ்க்கு கூட இருக்கும், 2-3 டேஸ் கூட நிற்கும். ஸோ மேக்ஸிமம் நான் வைக்கிறது வந்து ஒரு 20 மினிட்ஸ் தான் வைக்க போகிறேன். நான் பெருசாக எங்கேயும் போகல, ஸோ அதனால் வீட்டில் தான் இருக்க போகிறேன். ஸோ வீடியோக்காக தான் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறனால ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் தான் வைக்க போகிறேன். 20 to 25 மினிட்ஸ் வரைக்கும் வைக்கணும். வச்சுட்டு இந்த கேர்ள்ஸை எடுத்து பார்த்தோம்னா நல்லா வேவியாக வரும். வருதா என்னன்னு பார்ப்போம். நான் வீடியோவில் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். பார்க்கலாம் நல்லா வருதா என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் கேர்ள்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம கேர்ள்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். Wow, 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 wow. What a girls. பார்த்துக்கோங்க, சூப்பராக வந்திருக்கு. அமேசிங், வேறு லெவல். எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அதோட அவுட்புட் பார்க்கும்போது பயங்கர சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும்ல. ஸோ அப்படி இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. நைஸ் கேர்ள்ஸ் கொண்டு வந்துட்டேன் நான். ஸோ இப்போ நான் அதையே ரசிச்சுட்டு இருக்கேன். ஃபுல்லாக எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நைஸ் நோ? வாட் அ மேஜிக். நம்ம ஒன்றுமே பண்ணல, சிம்பிளான வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு தான் நம்ம இந்த கேர்ள்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் இதுக்காக ஸ்ட்ரெயிட்னர்லாம் காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியமே இல்லை. ஈஸியாக, ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். சரி, இப்போ இதை வச்சு நம்ம வந்து நயன்தாரா எனக்கே கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது, என்ன பண்ணுறது. நயன்தாரா ஹேர் ஸ்டைல் கொண்டு வரலாமா, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த போனி டெயில் அவுத்துடலாம். இது ஆக்சுவலி நான் வந்து தலையில் எண்ணெய் வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் எண்ணெய் வச்சுருந்தேன் நேற்று. ஸோ அப்படியே நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஹேர் வாஷ், ஷாம்பூ போட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக வரும். நான் சும்மா வீடியோக்காக ஜஸ்ட் லைக் தட் அப்படியே எடுத்துகிட்ருக்கேன். இருங்க, நான் வந்து ஹேரை நல்லா செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கைஸ், என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் ஹேரை நான் இப்போ செட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க. இட்ஸ் ஓகே, கொஞ்சம் ஆயிலி ஹேராக இருக்கிறதுனால அப்படி இருக்குது. நான் ஷாம்பு போட்டிருந்தா மேபி இன்னும் நல்லா வந்திருக்கும். ஆனால் கேர்ள்ஸ் ஓரளவுக்கு நல்லா தெரியுது. ஸோ உங்களுக்கு நல்லா ஷைனிங்காக இந்த மாதிரி கேர்ள்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இதுக்கு வந்து ஒரு ஷைன் கொடுக்கணும் அப்படின்னா நான் வந்து லிவோனோட அது விட்டமின் இ சீரம் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஷைனிங்காக யூஸ் பண்ணுறேன். இது வந்து நான் ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணும்போது, ஹேர் ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணும்போது இந்த சீரம் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து ஆல்ரெடி எனக்கு ஆயில் போட்டே நல்லா இதாக தான் இருக்குது. நைஸ். ஸோ இது வந்து அப்படியே ஷைனிங் ஆக்கிடும். ஸோ முடி வந்து ரொம்ப பெப்பரப்பான்னு இருக்காமல் சீரம் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஓரளவுக்கு செட் ஆகி நிற்கும். ஸோ கொஞ்சம் ஒயிட் ஹேர் தெரியும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வயசாகுதா இல்லையா. ஸோ அதனால் ஒயிட் ஹேர் வரதான் செய்யும். ஆனால் நான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டேன், ஜஸ்ட் லைக் தட் விட்டுருவேன். என்றைக்குமே வந்து நம்ம நேச்சுரலாக இருக்கிறது தான் நம்மளுக்கு பிடிக்கும். ஸோ அதனால் நேச்சுரலாக விட்டுருவேன்.
இதுவே வந்து சும்மா வீட்டில் இருக்கும்போது நீங்களாம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, ஒரு சில பேருக்கு எப்படி கேர்ள்ஸ் பண்ணுறதுங்கிறது தெரியும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி வீட்டில் சும்மா இருக்கும்போது கேர்ள்ஸ்லாம் ட்ரை பண்ணி அப்படியே சூப்பராக வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணலாம் இல்லையா? ஸோ அப்போ ஒயிட் ஹேர் இருந்ததுன்னா கொஞ்சம் மறைச்சு தெரியாத மாதிரி எடுத்துக்கோங்க, என்ன மாதிரி. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சூப்பராக ஃபோட்டோஸ்லாம் எடுத்து இன்ஸ்டாவில் போடுங்க, போஸ்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் என்னையும் டேக் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஆடியன் மஹி. இது வந்து இன்னொரு சேனல் நேம். ஸோ அந்த நேமில் தான் என்னோடய இன்ஸ்டா பேஜ் இருக்கும். ஸோ ஃபோட்டோஸ் எடுத்து எங்களுக்கு வந்து டேக் பண்ணி விடுங்க, என்ன நான் பார்த்துக்கிறேன். நீங்களும் உங்களுக்கும் அழகாக வந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ கைஸ், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேர்ள்ஸ் வந்து என்னோடய ஹேரில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ண முடியும் என் ஹேரில். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஹேர் வால்யூம் இருக்குது, திக்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இன்னுமே பெட்டராக வரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஸ்டே கனெக்டட், ஸ்டே சேஃப். ஏன்னா இப்போ இந்த கோவிடில் வந்து இன்னுமே லாக்டவுன் முடியல, கொஞ்சம் கொஞ்சமாக அன்லாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. டேக் கேர், ஸ்ப்ரெட் லவ் அண்ட் ஹாப்பினஸ். பாய்.